Hello friends, நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். வெல்கம் டு என்னோட நியூ செட்டப்க்கு உங்க எல்லாத்தையுமே நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம இந்த நியூ செட்டப்ல ஃபர்ஸ்ட் டிஷ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தவா பீட்சா. யூசுவலா நமக்கு பீட்சா பண்ணணும்னா அவன் வேணும், ஈஸ்ட் வேணும், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே இல்லாம நம்ம வீட்லயே தவால ரொம்ப ஈஸியா செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிட்சாக்கு டோ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். யூஸ்வலாக மைதா மாவில் தான் செய்வாங்க, ஆனால் நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன், பேக்கிங் பவுடர், உப்பு சுவைக்கேற்ப. இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பேக்கிங் சோடாவும் உப்பும் மாவோட நல்லா கலந்து வரணும். இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் ஈஸ்ட் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தயிரில் வந்து ஈஸ்ட் இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் நான் வந்து நேச்சுரல் ஈஸ்ட் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வீட்டில் ஈஸ்ட் இருக்கிறது கூட கிடையாது இல்லையா, எங்கே கிடைக்கும் அப்படின்ற ப்ராப்ளம்லாம் இருக்கும். தயிர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இப்போ அதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம தயிர் போட்டு இந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்மளுக்கு இன்னும் தண்ணி தேவை. ஸோ அதனால் நான் இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாவு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். டோ நல்லா உங்களுக்கு தண்ணி அதிகமாகவே யூஸ் பண்ணி இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா இதை தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஸ்டிக்கியாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம கண்டினியூஸாக 5 மினிட்ஸ்க்கு நல்லா இதை வந்து பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போது நம்ம இதை வந்து செட் பண்ணிட்டு ஒரு 2 ஹார்ஸ்க்கு நல்லா இதை வந்து சைஸை நல்லா பெருசாகிற வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து 200 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த திக்னஸை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி நடுவில் லைட் அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மேரினேஷன் வந்து நல்லா உங்களுக்கு உள்ள வரைக்கும் போகும், சீக்கிரமாகவும் குக் ஆகும். அதே மாதிரி இந்த இதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம அதுக்கு வந்து மசாலாஸ் போட்டுடலாம். இப்போ இதில் நான் வந்து க்ரஷ்டு கார்லிக் போட்டுக்கிறேன். அப்புறம் சுவைக்கு ஏற்ப உப்பு, மிளகாய்த்தூள், தந்தூரி சிக்கன் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும், அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கரம் மசாலா தூள் கடையில் கிடைக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இப்போ அதை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு இது மேரினேட் ஆகட்டும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ சிக்கன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அடுத்து நம்ம பிட்சா டோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து நல்லா பீட்சா பேஸுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் அதை பவுல்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு பேஸுக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி 2 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மொத்தம் உங்களுக்கு 2 பீட்சா டோ கிடைக்கும், பீட்சா பேஸ் கிடைக்கும். இப்போ இதை திரும்ப நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா உலர்ந்த மாவு தூவிட்டு இதுக்கு மேலே அப்படியே கையை வச்சு அழுத்தி நல்லா அதை வந்து விரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் விரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா அதை ஈக்குவலாக இருக்க மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து இங்கே ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். நார்மல் நம்ம வீட்டில் இருக்க தோசை தவா. இது ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸாக ஹீட் ஆகிட்டுருக்கு மீடியம் ஃப்ளேமில். இப்போ நான் ஃப்ளேமை ஸ்லோவில் பண்ணிவிட்டு இப்போ நான் அதில் வந்து பீட்சா பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல மாவு, அதையும் இதில் வச்சுட்டு நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து புஷ்ஷுன்னு வீங்கி வரக்கூடாது, அதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த மாதிரி. இப்போ நம்ம அதை வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அந்த பக்கத்துக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அதர் சைடையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலையே சூப்பரான பீட்சா பேஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். மைதா இல்லை, ஈஸ்ட் இல்லை, ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான பீட்சா பீட்சா பேஸ் ரெடி ஆகிடுச்சு வீட்டிலையே. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம டாப்பிங்ஸ் போட்டுடலாம் எல்லாமே. நான் ஃபஸ்ட் பீட்சா சாஸ் இதில் சேர்த்துக்கிறேன். பீட்சா சாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் 1 மினிட்டில் எப்படி பீட்சா சாஸ் பண்ணுறதுன்ற ரெசிபி இருக்குது. அதை அந்த வீடியோ கடைசியில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நான் இப்போ வந்து மொசரெல்லா சீஸ் நான் அதில் போட்டுக்கிறேன். மொசரெல்லா சீஸ் வந்து நான் வந்து மில்கி மிஸ்டோடது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்டும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இப்போ நம்ம அதில் வந்து ஆனியன்ஸ், கேப்சிகம் இது எல்லாத்தையுமே நம்ம அதில் சேர்த்துடலாம். இது ரொம்பவே சீஸியான ரெசிபிங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு ட்ரை கொடுங்க. நீங்கள் வந்து யூஸ்வலாக வெளில போய் சாப்பிட்றதுக்கு வீட்டிலையே இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். நார்மல் தோசை தவாலையே திரும்பவும் மேலே சீஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே ஆலிவ்ஸ் வந்து டாப்பிங்ஸ் பண்ணிட்டு ஆப்ஷனல் தான் ஆலிவ்ஸ் நீங்கள் வைக்கணும் அப்படின்றது. இல்லாட்டி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான தவா பீட்சா தவாலே ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளேட்டில் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து 2 ஸ்பேச்சுலாவோட ஹெல்ப்பில் இந்த மாதிரி நல்லா பேலன்ஸ் பண்ணி வாவ் சூப்பரான பேன் பீட்சா. இந்த தவா பீட்சா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா, இது பார்க்கறதுக்கே செமையமையாக இருக்குது. நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற கமெண்ட்டை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எந்த ஒரு எம்மி ரெசிபிஸையும் மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.